ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ எக்ஸாமுக்கு வந்து இன்றைக்கி தேதி 11. சொன்ன ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்குது. ரெகுலராக ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணும்போது புக்கில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சயின்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வரிசைக்காக ரெகுலராக ரிவிஷன் பண்ணிகிட்ருப்போம். இது போக அடிஷ்னலாக அந்த ஜிகே டாபிக், அதாவது ஜென்ரலாக இருந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து தனியாக நமக்கு இது ஜிகே டாபிக் அந்த மாதிரி தெரியாது. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஸ்கூல் டேட்டாலேருந்தும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து குரூப் டாபிக் மாதிரி சொல்லலாம். இப்போ 5 திட்டங்கள் அப்படின்னா 12 5 திட்டங்கள் இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். இல்லை வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நிறையா இருக்குது. அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். பறவைகள் சரணாலயங்கள், அப்புறம் இந்த அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். அப்புறம் மலைகள்னு பார்த்துட்டா ஒவ்வொரு கண்டத்துலேயும் உயரமான சிகரம், இப்போ ஆஃப்ரிக்கானா கிளிமஞ்சாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் உயரமான சிகரம், இந்த மாதிரி மொத்தமாக உள்ளது வந்து காமனாக ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டோட பரப்பளவு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒன் டைம் பார்த்து விட்டுக்கலாம்னு நினைப்போம். பட் வந்து மறந்துடுவோம். இல்லை நம்ம வேறு ஏதாவது ரிவிஷன் பண்ணுற டைமில் இதை வந்து பார்க்காம திடீர்னு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ் மட்டும் நம்ம இந்த 10 டேஸில் டெய்லி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இதை பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒன் டைம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கலாம். ஜிகே டாபிக்னு சொல்கிறத விட முக்கியமான டாபிக்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதிலேருந்து கேள்வி வந்து வரலாம். இப்போ இந்த விட்டமினாக இருக்கட்டும், அது வந்து நிறைய நோய்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதிலேருந்து கண்டிப்பாக வரலாம் அந்த மாதிரி சொல்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி ஒரு டாபிக் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து டெய்லி ஒன்று பார்க்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கேட்டால் கொஞ்சம் நல்லா ரீகால் ஆன மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 5 திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 5 திட்டங்கள் இது வந்து 11th புக்கில் இருக்குது. அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு நம்ம ஒன் டைம் பார்த்துக்கலாம். ஸோ 5 திட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, 5 திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது. ஸோ ரஷ்யானா முன்னாள் சோவியத் ரஷ்யா, அதாவது யுஎஸ்ஆர்னு சொல்லுவோம்ல, அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. இதுவரை இந்தியா எத்தனை 5 திட்டங்கள்னால் 12 5 திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஸோ இந்த மாதிரி குரூப் டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுல தான் இதெல்லாம் விடுவோம். சரியா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? இதுவரை இந்தியா 12 5 திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 12ஆம் 5 திட்டம் தான் கடைசி திட்டம். அதாவது 2012 to 17ஆம் ஆண்டு அந்த 5 திட்டம் தான் கடைசியான திட்டம். சரியா? இந்திய அரசு 5 திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. ஸோ அந்த 2012 to 17 அந்த 5 திட்டத்தோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிதி ஆயோக், அதாவது 5 திட்டங்களுக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வந்து அதிலேருந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ முதல் 5 திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டில் டஃப்பாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஓரளவு எஸ்ஐக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் எல்லா டேட்டாவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல் 5 திட்டம் பார்த்தீங்கன்னா 1950லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பிளானிங் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு 5 திட்டம் 1951லேருந்து 56 வரை, அதாவது அந்த 5 ஆண்டுங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது யார் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஹாரோல்ட் ராமர் அப்படின்றவர் அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் என்னென்னா வேளாண்மை. ஸோ இந்தியான்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் அடிப்படையானது வேளாண்மை, விவசாயம் தான். ஸோ அதுதான் முதல் 5 திட்டத்தோட நோக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இத்திட்டம் வந்து 3.6% வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது. அதாவது அவங்க நிர்ணயித்த இலக்கை விட அதிகமாக வந்து வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் எந்த 5 திட்டம்லாம் வெற்றி அடைந்தது, எதெல்லாம் தோல்வி அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது 5 திட்டம் பார்த்திங்கன்னா 1956 to 61. இந்த திட்டம் வந்து பேராசிரியர் பிசி மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் ஃபஸ்ட்டு வேளாண்மை, 2வது வந்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஓகேவா? 2ஆம் 5 திட்டத்தின் நோக்கம் வந்து நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இத்திட்டம் 4.1 வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. ஓகேவா? அடுத்தது 3வது 5 திட்டம். 3வது 5 திட்டம் பார்த்திங்கன்னா 1961 to 66. இந்த திட்டம் வந்து காட்கில் திட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுத்துக்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் 5 திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 3வது 5 திட்டம். இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். இப்போ இந்த 3வது அதாவது இந்த ஒற்றைப்படை 5 திட்டத்துக்கு அடுத்துலாம் பிரேக் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி படிச்சுக்கோங்க. 3, 5, 7 இந்த மாதிரி பிரேக் வர மாதிரி இருக்கும். ஸோ 3வது 5 திட்டம் முடியவும் சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6ஐ அடைய இயலவில்லை.
தோல்வி அப்படின்னா, அவங்க நிர்ணயிச்சிருக்க இலக்க வந்து அடைஞ்சிருக்க மாட்டாங்க. வெற்றினா அந்த இலக்க விட அதிகமா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுதான் ஓகேவா. இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் திட்ட விடுமுறை காலம் அப்படின்றது வருது. 3 வருஷம் 1966லேருந்து 1969 வரை. இந்தியா, பாகிஸ்தான் போரும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம். ஸோ இந்த திட்ட விடுமுறைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போர், அதுக்கப்புறம் இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வி. இந்த காலகட்டத்தில என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1 இயர் பிளான் வந்து உருவாக்குனாங்க. அதாவது 5 இயர் பிளான் இல்லாம இப்ப 66 டூ 67, 67 டூ 68 இந்த மாரி 1 வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம், அந்த மாரி பிளான் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்து வேளாண்மை, வேளாண் சார் துறைகளுக்குள்ளும், தொழில் துறைகளுக்குள்ளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ 3வது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1969 டூ 74. இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, நிலையான வளர்ச்சியும், தற்சார்பு நிலையை அடைதலும். இந்த திட்டம் 4வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 5.7% இலக்கு வச்சிருந்தாங்க. ஆனா 3.3% மட்டும் தான் வெற்றி பெற்றது. ஓகேவா. ஸோ இதுவும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. முதல் ஐந்தாண்டு திட்டம், 2வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. 3, 4 வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 டூ 79. இந்த திட்டத்தில வந்து வேளாண்மை தொழில், அப்புறம் சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, இலக்கு வளர்ச்சி வந்து 4.4 வச்சிருந்தாங்க. ஆனா 4.8 ரீச் பண்ணி வளர்ச்சி வெற்றி பெற்றது. ஸோ 1, 2 வெற்றி, 3, 4 தோல்வியடைந்தது. 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அடைந்தது. ஓகேவா. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இந்த 3, 5, 7 இந்த மாரி ஒற்றைப்படை வர்றதுக்கு அடுத்து பிரேக் வரும்னு. அது மாரி 5வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் ஒரு பிரேக் என்ன அப்படின்னா, இத்திட்டத்திற்கான அத அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்ன இத்திட்டத்திற்கான முன்வரைவு டி.பி. தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா 79 வரை கொடுத்துருப்பாங்க. பட் இது 78ல இந்த பிளான வந்து இது பண்ணிட்டு, அதுக்கடுத்து என்ன கொண்டு வராங்கன்னா, சுழல் திட்டம் அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு திட்ட விடுமுறை காலம். அது வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் நடைபெற்றிருக்கும். அடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் இந்த சுழல் திட்டம் வரும். ஓகேவா. 1978 டு 79ஆம் ஆண்டு ஓராண்டு காலத்திற்காக இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. சரியா. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1980 டு 85. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். வறுமை ஒழிப்பும் தொழில்துறை 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுமை ஒழிப்பு என்பது இதன் லட்சியமாகும். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2%. ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. ஸோ இதுவும் சக்ஸஸ் ஆன பிளான் தான். 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அடுத்ததாக 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1985 டு 1990. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது. எந்த பிளான் அப்படின்னா, 7th இயர் பிளான்ல தான். ஓகேவா. அதாவது 7th 5 இயர் பிளான். இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இந்த திட்டத்தில் வளர்ச்சி இலக்கு 5% வச்சிருந்தாங்க. ஆனால் 6% வளர்ச்சி வந்து காணப்பட்டது. ஸோ இது வந்து இப்போ 7th முடிஞ்சிருக்கா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி பிரேக். அப்போ ஆண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை கன்டினியூஸா நடைமுறைப்படுத்த முடியல. ஸோ இவங்க வந்து 2 வருஷம் பிரேக் விட்றாங்க. அதாவது எப்படின்னா, 2 ஓராண்டு திட்டங்கள் போடுறாங்க. 1990 டு 91 மற்றும் 91 டு 92ஆம் ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதுக்கு அடுத்து அகைன் 8th 5 இயர் பிளான் வருது. 1992 டு 1997. இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் வளர்ச்சி இலக்கு 5.6%. ஆனால் 6.8% வளர்ச்சி எட்டப்பட்டது. ஸோ இந்த பிளானும் சக்ஸஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 டு 2002. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சி வந்து எட்டப்படவில்லை. அதாவது இது வந்து சக்ஸஸ் ஆகலை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது.
ஸோ நெக்ஸ்ட்டு 10வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2002 டு 2007 இந்த திட்டம் வந்து அடுத்த 10 ஆண்டுகள் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் நெக்ஸ்ட்டு 10 ஆண்டுக்கு என்ன பிளான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.8%. ஆனால் 7.2 தான் வளர்ச்சி வந்து இதாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஃபெயிலியர் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2007 டு 2012. ஸோ இதன் முக்கிய நோக்கம் என்னென்னா 11க்கும் 12க்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது 12வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 8.1% வச்சுருந்தாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. 7.9% மட்டும்தான் வந்திருந்தது. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதன் வளர்ச்சி இலக்கு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ இவ்வளோ தான் ஐந்தாண்டு திட்டங்களில் முக்கியமானது. இதில் முக்கியமானது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அந்த எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு 1950 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து 5 இயர்ஸு எதுலலாம் பிரேக் வரும், எத்தனை வருஷம் பிரேக் அப்படின்றத நீங்கள் கவனிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 51 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து கண்டினியூஸாக 5 வருஷம் நடந்துகிட்ருக்கும். 3வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் பிரேக் வரும். ஸோ 66 டு 69 3வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் 3 வருஷம் பிரேக்கு. அதுக்கடுத்து 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டம் கரெக்டாக நடக்கும். 5வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் 1 வருஷம் பிரேக் விடுவாங்க. அது எந்த வருஷம்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6வது ஐந்தாண்டு திட்டம் 7வது ஐந்தாண்டு திட்டம் முடியவும் பிரேக் நடக்கும். அதாவது 2 ஓராண்டு திட்டங்கள். அதுக்கடுத்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் இந்த மாதிரி வரிசைக்காக இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மாடல் கொடுத்துருக்காங்களே இந்த ஐந்தாண்டு திட்டம் எந்த மாடல் அதையும் பார்த்துக்கோங்க. அது போக ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வச்சு செகண்ட் 5 இயர் பிளானும் சக்ஸஸ் ஆனது. 3வது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3, 5, 7 இதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் இருக்கும், சக்ஸஸ் ஆகலை. ஸோ 4வதும் தோல்வி தான். 5, 6 வந்து வெற்றி பெற்றிருக்கும். அடுத்தது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கும். அது ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. ஏன்னா ஒரு வருஷம் கண்டினியூ 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து வளர்ச்சி இலக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கடுத்து 1 இயர் மட்டும் ஒரு வருஷம் சீக்கிரமாகவே கட் பண்ணிவிட்டு 2 1 இயர் பிளான் கொடுத்துருப்பாங்க. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து வளர்ச்சி சக்ஸஸ் ஆனது. 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். 10, 11, 12 எல்லாமே அவங்க நிர்ணயித்த இலக்கை விட கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த இயர் மட்டும் கேட்பாங்க. அப்புறம் இந்த நிதி ஆயோக்கோட தலைவர் தற்போதைய தலைவர் அந்த சிஇஓஆர் அந்த மாதிரி வேணால் கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களை ரீப்ளேஸ் பண்ண கொண்டு வந்தது தான் நிதி ஆயோக். ஸோ 1950லேருந்து 2015 வரை 5 இயர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் நம்ம வந்து பொருளாதார இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 ஜனவரி 1ஆம் தேதி தான் இந்த நிதி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. ஐந்தாண்டு திட்டங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் திட்டக்குழு அப்படின்றத வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துனாங்க. ஓகேவா? நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பிரதமர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வேறு ஜிகே டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.